கல்லீரல் மனித உடம்பில் ஒரு பெரிய உறுப்பு. அது பல வேலைகளை செய்கிறது. இது ஒரு லேப்னே சொல்லலாம். அதாவது ஒரு வேதியியல் கூடம், ஒரு கெமிஸ்ட்ரி லேப். பித்த நீரை உற்பத்தி செய்வதில் கல்லீரல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிலுருபின். கல்லீரல் மற்ற உறுப்புகளை விட, உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளோட ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான முறையில இருக்கக்கூடியது. அப்ப கல்லீரலை நாம சரியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்குரிய உணவுகள், எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள், அதிக எண்ணெய் இல்லாத உணவுகள். வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். கல்லீரல் மனித உடம்பில் ஒரு பெரிய உறுப்பு. அது பல வேலைகளை செய்கிறது. இது ஒரு லேப்னே சொல்லலாம். அதாவது ஒரு வேதியியல் கூடம், ஒரு கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி லேப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்லீரல் நமக்கு எப்படிலாம் உதவுது, நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு செரிப்பதற்கு, பித்த நீரை உற்பத்தி செய்வதில் கல்லீரல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பிலுருபின், வளர்ச்சிதை மாற்றம், அல்புமின், அது பாத்தீங்கன்னா ஃபைப்ரோனிச்சின், அப்புறம் புரோத்தராம்பின், இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடியது. இதுல இப்போ மாவுச்சத்து இருக்கு இல்லையா, இந்த மாவுச்சத்தை சேமிக்கிறது, அதுக்கப்புறம் அதை வளர்ச்சிதை மாற்றம் அடைய வைக்கிறது, அதுக்கப்புறம் கொழுப்புகளை வளர்ச்சிதை மாற்றம் செய்வது, அப்புறம் மாவு பொருள்ல இருந்து பாத்தீங்கன்னா கொழுப்பை இணைக்கிறது, அதுக்கு பிறகு ரத்தத்துல இருக்கிற அமோனியா மற்றும் யூரியாவை நீக்கிறது, கிரிப்ஸ் சுழற்சி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, விட்டமின் ஏ, அப்புறம் பி, இதெல்லாம் சேர்க்கிறது. இந்த பாக்டீரியா, அதாவது தீதுண்ணிகள், இதுல கெட்ட தீதுண்ணிகளை அழிக்கிறது. ஹார்மோன், அது கூட பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் இருக்குல்ல, மருந்து சாப்பிட்றோம்ல, அதுல இருக்கிற நச்சுக்களை நீக்குவது, இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். கல்லீரல் மற்ற உறுப்புகளை விட, உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளோட ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான முறையில இருக்கக்கூடியது. மற்ற உறுப்புகள்லாம் கொஞ்சம் செயலிழந்தா அது செயலிழந்தது தான், அது சரி பண்ணது ரொம்ப இது. ஆனா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கல்லீரலுக்கு உண்டு. ஒரு கொஞ்சம் அழுகி போயிருச்சு அப்படின்னா அது திரும்ப அதை வேகமா அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். அப்போ கல்லீரல் இல்லை, அதாவது கல்லீரல் ரொம்ப மோசமா போயிருச்சுன்னா அப்படின்னு சொன்னா, அதை நாம திரும்பவும் புனரமைப்பது என்பது உணவுகளின் மூலமாகத்தான் முடியும். அது உணவுகளை நாம சரியா இது பண்ணலன்னா, நம்மளுடைய உணவு முறைகள் மாற்றமடைந்தால் அதில் பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அப்ப கல்லீரலை நாம சரியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்குரிய உணவுகள், எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள், அதிக எண்ணெய் இல்லாத உணவுகள். எண்ணெய் ஒரு பெரிய எதிரியாவே மாறி போகுது. நல்ல எண்ணெய்கள் மாறுவதில்லை. நல்ல கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய்கள். ஆனால் ரசாயனம் கலந்த எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அது வேகமாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருது. அந்த பிலுருபின் சொன்னோம் இல்லையா, பிளட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிலுருபின் டைரக்ட் பிலுருபின், இன்டைரக்ட் பிலுருபின், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதனுடைய அளவு கூடினால் மஞ்சள் காமாலை வரும், ஹெப்படைட்டிஸ் பி, அது ஒரு பிரச்சனை, இந்த பாக்டீரியா தொற்று இருக்கும், இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த கல்லீரலை நாம் சரியாக வைத்திருந்தால் நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ மாவுச்சத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் மாவுச்சத்தை கல்லீரல் அழகாக பிரிக்கிறது. அதுதான் அந்த பித்த நீரை சுரக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருப்பதால், இந்த கொழுப்புகளை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பித்த நீருக்கு உள்ளது. இதை பயன்படுத்தி நாம் இந்த கல்லீரலை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு சரியான உணவுகள், அதாவது வாரந்தோறும் அல்லது தினந்தோறும் சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால், கொத்துமல்லி கஷாயம், புதினா கஷாயம், கருவேப்பிலை, தனியா இருக்குல்ல மல்லி, அதனுடைய கஷாயம், இஞ்சியை நாம் கஷாயம் வைத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து, அதிகமானாலும் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுவதால்
இந்த கல்லீரல் வந்து அன்றாடம் வந்து சுத்தம் செய்வதற்கான வாய்ப்புகளை பெறுகிறது. இதை நாம் பயன்படுத்தி பலனடைவதற்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.